மாதத்திலிருந்து இந்த 1ஆம் தேதி வரை கடவுள் நம்மோடு இருந்து பாதுகாத்தார். அவருடைய வார்த்தையினால் நம்மை நடத்தினார். அவர் நம்மை பலப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். இதோ அழகையானவன் நம்மை வஞ்சித்த நேரத்திலும் ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாத்து மறுபடி இந்த மாதம் பிப்ரவரி மாதத்திலே நாம் இதோ இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, உன்னதத்திலிருந்து கடவுளுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள இதோ நாம் கடந்து வந்த நம்மை கடவுள் மறுபடியும் ஆசீர்வதிக்க அவர் மிகவும் ஆவலாக இருக்கிறார். இந்த ஒரு மாதமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து பத்திரப்படுத்தி உணவு உடைகளை தந்து எல்லா தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காப்பாற்றி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே 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 நன்றி ஆண்டவருக்கு, நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி. ஆமே. ஆண்டவராகிய கடவுள் இந்த 2ஆம் மாதத்திலே மறுபடி நம்மோடு பேச அவர் விரும்புகிறார். அவர் வாக்கு தத்தங்களோடு வருகிறார். 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த துறக்க நாள் பிறந்துள்ளது. இந்த நாளிலே அவருடைய ஆலயத்திலே நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதோ விசுவசிக்கிறவர்கள் இதோ எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்வதை போல விசுவாசத்தினாலே இது குணமாவா என்று அவருடைய வார்த்தை கடந்து வருவதை போல விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும் என்ற அவருடைய வார்த்தையின்படியாக ஒவ்வொரு 1ஆம் தேதி ஆகும்போது மாதம் பிறக்கும் போது நாம் விசுவசிக்கிறோம். யார் மேல் விசுவாசத்தை கொள்ளுகிறோம்? ஆண்டவராகிய வார்த்தையின் மேலே, அவருடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தின் மேலே நாம் விசுவாசத்தோடு கடந்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மோடு பேசுவார். இதோ மாதம் வாக்குத்தத்தம் நம்மை தேடி வருகிறது என்ற எதிர்பார்ப்போடு அவருடைய ஆலயத்திலே நாம் மகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு இறை அச்சத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு பேரோடும் ஆண்டவராகிய கடவுள் மறுபடி 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தத்தோடு கடவுள் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேறும்படியாக அவர் நம்மோடு இருப்பார். அவருடைய இரக்கம் நம்மோடு இரக்கம், அவருடைய வல்லமை நம்மை தளலற்று நிற்கும். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய அக்கினி நெருப்பு எல்லாம் நம்மை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்போதும் எந்நேரம் நம்மை காத்துக்கொள்கிற கடவுளாகவே இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நான் உங்களை காத்துக்கொள்வேன் என்ற வாக்குத்தத்தத்தோடு வருகிறார். நாம் சோர்வடைகிற நேரத்திலே, நாம் தள்ளாடி போகிற நேரத்திலே, நாம் தளர்ந்து விழுகிற நேரத்திலே அவருடைய நீர்ப்பாய்ச்சலை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய அக்கினியை ஆண்டவர் நம்மை நோக்கி அனுப்புகிறார். நீர்ப்பாய்ச்சலாக அவர் நமக்கு வாழ்க்கை இந்த ஒரு மாதம் நம்மேல் அவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நமக்கு வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், சோதிக்கிற அழகை வெட்டொண்டு போகும்போது நாம் செழிப்பாக்கப்படுகிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை அழகையானவன் சேதப்படுத்தாதபடி, யாரும் ஒருவர் நம்மை தொடாதபடி இரவு பகலாக ஆண்டவராகிய கடவுள் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் நம்மோடு என்ன பேசுகிறார் அதை குறித்து வாசிப்போம். எசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவராகிய நாமே அதை கண்காணிப்பவர், இடைவிடாமல் அதற்கு நாம் நீர் பாய்ச்சுகிறோம், ஒருவரும் அதற்கு தீங்கு செய்யாதபடி இரவும் பகலும் நாம் காவல் காக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவராகிய கடவுள், ஆவியானவர், மகிமை கடவுள் நம்மோடு பேசுகிறார். இதோ அதை நானே பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை கடவுள் பாதுகாத்துக் கொள்வோம் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய நாமே அதை கண்காணிப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய நாமே அதை கண்காணிப்பவர். ஹல்லேலூயா,
நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது. நாம் என்ன செய்வோம்? பிள்ளைகளை எப்போது கண்காணித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராதபடி, பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்துக்கள் வராதபடி, பிள்ளைகளுக்கு எந்த வேதனை வராதபடி, எந்த கொடிய யாதி பிள்ளைகள் சூழ்ந்து வராதபடி நம்முடைய பிள்ளைகளை எப்போது நாம் கண்காணித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் நாம் கண்காணித்துக் கொள்வோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று பேசுகிறார். இதோ அதை நானே கண்காணித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாம் இதை கண்காணித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த தாட்சை தோட்டத்தை அவர் கண்காணிக்கும்படியாக எப்போது அந்த தோட்டத்தை அவர் கண்காணித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. தாட்சை தோட்டம் என்றால் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள், ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள், இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள், இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறவர்களே தாட்சை தோட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவர் இந்த ஆலயத்துக்கு தாட்சை தோட்டமாய் இருக்கிறோம். கடவுளுக்கு நாம் தாட்சை தோட்டமாய் இருக்கிறோம். நம்மை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார், இதோ நான் அனைத்தை கண்காணித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. இதை நான் கண்காணித்துக் கொள்வேன். எதை நாம் கண்காணித்துக் கொள்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய மகனே, மகளே, இதோ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நல்ல தாட்சை ரசம் கடிக்கிற, பழம் கடிக்கிற தாட்சை தோட்டத்தை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஊழியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். அவருடைய ஆலயத்தை ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய ஊழியர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ராயேலை கடவுள் பார்த்து பேசுகிறார், இதோ நான் இதை கண்காணித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்போது நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் அதிகமாக நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம போக்கை வரத்தையோ எவ்வித ஆபத்தில்லாதபடி நம்மை காத்துக் கொள்வார். மரணாச்சத்தை ஆண்டவர் முறித்து விடுவார். மரணத்தின் செய்தியிலிருந்து, கடிய யாதி பத்திரத்திலிருந்து, பல்லாப்புகளிலிருந்து, எல்லா கேடுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதுவே கடவுள் பேசுகிறார், இதோ நான் இதை கண்காணிக்கிறேன். எப்போது நான் கண்காணித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய மகனை, என்னுடைய குடும்பத்தை, விசுவாசி குடும்பத்தை, என்னுடைய ஊழியர்களை, என்னுடைய மக்களை, ஆலயத்தை, ஊழியத்தை நான் எப்போது கண்காணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேறு குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அல்ல, நாம் கண்காணிக்க கூடியது. வேற உறவை சார்ந்தது அல்ல, நாம் கண்காணிக்க கூடியது. நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகளை மட்டும் நாம் கண்காணித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை விட மேலாக அவர் கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் அவருடைய பார்வையே, எப்போது அவருடைய கண்
நம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. நான் இதை கண்காணித்துக் கொள்ளுவேன். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாட்சை கொடியாக பார்க்கிறார். தாட்சை கொடியாகிய நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்காணித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு அவர் கண்காணித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார்? இதை நான் கண்காணித்து வருவேன், இதை நான் கண்காணித்துக் கொள்ளுவேன். எதற்காக நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த மாதம் பேசுகிறார்? இந்த தாட்சை கொடியிலே புளிப்பில்லாத நல்ல தாட்சை பழம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தாட்சை ரசம் புளிப்பில்லை, அது ஆண்டவருக்கு இனிமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் இந்த தாட்சை தோட்டத்தை, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய ஆலயத்தை, என்னுடைய மக்களை, எனக்கென வாழுகிற ஊழியர்களை நான் கண்காணித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்காணிக்கிற ஆண்டவர் இரண்டாம் நிலையில் என்ன பேசுகிறார்? வாசிப்போம். இடைவிடாமல் அதற்கு நாம் நீர் பாய்ச்சுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்போது நம்மை கண்காணிக்கிறது மட்டும் அல்ல, நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறது மட்டும் அல்ல, நீர் பாய்ச்சலை, நீரை ஆண்டவர் எப்போதும் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு தோட்டத்தை நட்டு வைக்கும் போது அந்த தோட்டத்தின் எஜமானனாய் இருந்தாலும், அதை நட்டு வளர்த்தக்கூடியவர்களாய் இருந்தாலும் எப்போதும் தண்ணீர் ஊற்றுவதில்லை. ஆனால் உன்னை படைத்த ஆண்டவராகிய கடவுளே, உன்னுடைய தாட்சரசோ புளிப்பில்லை, கசப்பில்லை, இனிமையாயிருக்கிறது. ஆதலால் உனக்கு ஆண்டவர் எப்போது தண்ணீரை நீர்ப்பாய்ச்சலை போடுகிறார். ஹல்லேலூயா. எப்போதும் அவர் போடுகிறார். நீ எதற்கு உனக்கு போடுகிறார்? இந்த தாட்சை தோட்டத்துக்கு ஏன் ஆண்டவர் எப்போது தண்ணீரை ஊற்றுகிறார்? அவருக்கு பிரியமான பழம் கிடைக்கிறது. இனிப்பான சுவையான தாட்சை ரசம் இதனால் கிடைக்கிறது. அவர் எப்போது நீர்ப்பாய்ச்சலை, தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தோட்டம் ஆண்டவருடைய மகன், மகள், ஒரு சில யாதிகள் வரும்போது சோர்ந்து போகிறீர்கள், ஒரு சில செய்திகள் கேட்கும் போது சோர்ந்து போகிறீர்கள், ஒரு சில துன்பங்கள் உங்களை தேடி வரும்போது நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள், பயந்து போகிறீர்கள். ஆதலால் ஆண்டவர் உன்னுடைய சோர்வை, உன்னுடைய துன்பத்தை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய வறுமையை, உன்னுடைய பசியை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போது உன்னை கண்டு கொண்டே இருக்கிறார். எப்போது அவர் உன்னை கண்காணிக்கிறது கடவுளாய் இருக்கிறார். அதனால் நீ சோர்ந்திருக்கிற நிலைகளை பார்த்து அவர் நீர்ப்பாய்ச்சலை போடுகிறார். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சல் எப்படி வருகிறது? ஆராதனை மூலமாய் வருகிறது. உபவாச ஜெபத்தின் மூலமாக உன்மேல் ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. ஐக்கியங்களின் மூலமாக அவருடைய வார்த்தையோட பலப்படுத்துகிறது. திரு வசனங்கள் உனக்கு பாய்கிறது. சோர்ந்து போகிற உனக்கு பெலன் வருகிறது. ஹல்லேலூயா. சாட்சிகளை கேட்கும் போது உனக்கு இனியும் அதிகமான விசுவாசம் வருகிறது. ஹல்லேலூயா. முழங்கால் ஜெபங்க, தானியேல் ஜெபங்க, 40 நாள் ஜெபங்க, தியானங்க உன்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நீ சோர்வடையாத பெடு, நீ தளர்ந்து போகாத பெடு, நீ களப்பற்றிருக்காத பெடு. உன் வேதனை நிமித்தம் உனக்கு வரக்கூடிய அந்த நிலைகளை அறிந்த ஆண்டவர் உன்மேல் அவருடைய வல்லமையோ, அவருடைய தீர்க்க தரிசனமாகிய வார்த்தையோ, தரிசனங்களையோ, வார்த்தைகளை உனக்கு ஊற்றுகிறார்.
ஹல்லேலூயா. நீ கண்ணீரோடு வருகிறா, நீ சோர்வோடு வருகிறா, நீ பிசாசின் கட்டுகளோடு வருகிறா, நீ ஆவியோடு வருகிறா. ஆலயத்திலிருந்து திரும்பும் போது எதுவும் இல்லாமல் செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உனக்கு விடுதலை தருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு பூச்சலை அனுப்புகிறார். நல்ல தாட்சை செடி தோட்டத்திலே, தாட்சை செடியிலே ஆண்டவருடைய வல்லமை நிற்பாச்சலை எப்போதும் ஆண்டவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் பிள்ளைகள் பசிக்கும் போதுதான் அந்த நேரங்களை எண்ணி நான் சாப்பிட கிடைக்கிறோம். இல்ல மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. ஆனால் உன்னை படைத்து, உன்னை அழைத்து, உன்னை உருவாக்கிய, உன்னை விட்டுக் கொண்ட ஆண்டவர் எப்போது உன்னை தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் இல்லத்திலிருந்து உனக்கு துன்பம் வரும்போது, கண்ணீர் வரும்போது நீ என்ன நினைக்கிறார்? கடவுளை நினைக்கிறா, ஆலயத்தை நினைக்கிறா, ஊழியர்களை நினைக்கிறா, விண்ணப்பிக்கிறா, உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரவு பகலாக ஆண்டவர் எப்போது உன்னை கண்காணித்து பாதுகாக்கிற கடவுள் எப்போது உனக்கு நீர் பாய்ச்சலை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் நடக்கிறது, உனக்கு விடுதலை கிடைக்கிறது, யாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, பிசாசின் கோட்டையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது, மந்திரவாதத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவர் உனக்கு எப்போதும் நீர்ப்பாய்ச்சலை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கடவுள் உன்னை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உன்னுடைய எல்லா வேண்டுதலுக்கும் ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையாகிய அற்புத அடையாளங்கள் வெளிப்படுகிற வல்லமையாகிய ஊற்றை ஆண்டவர் குடும்பத்தில் ஊற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் உனக்கு ஆண்டவர் அதிசயத்தையும் அற்புதங்களையும் அடையாளத்தை உனக்கு ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்காணிக்கிறார் ஆண்டவர். எப்போது ஒவ்வொரு நாள் இந்த நாளிலிருந்து முடிய நாள் வரை உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எப்போது உன்னை கண்காணிப்பார். ஹல்லேலூயா. நீ பாய்ச்சலை ஆசீர்வாதம் மேல் ஊற்றுவார். ஹல்லேலூயா. நீ சோர்வடையாமல் இருக்க, நீ தளர்ந்து போகாமல் இருக்க, நீ கடவுளை விட்டு போகாமல் இருக்க, எதுவும் உன்னை சேதப்படுத்தாமல் இருக்க, ஆண்டவராகிய கடவுள் உன்னுடைய சோர்வுகளை, துன்பத்தை, கண்ணீரை இந்த நாளில் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலே எப்போது உன்னுடைய தாகம் தீர, ஆண்டவரே நான் தேவை என்ன செய்வே, இந்த மாதம் உன் தேவை நடக்கும். ஹல்லேலூயா. நான் பசியா இருக்கிறேன், என்ன செய்வே, ஆண்டவர் உன் பசியை தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஏனெல்லாம் அவருடைய நீர்ப்பாய்ச்சல் உனக்கு எப்போது ஊற்றப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவரை மட்டும் நம்பி இருக்கிறா, ஆண்டவராகிய தேவனை நீ நம்பி இருக்கிறா, விளையாடப்பட்ட ரத்தத்தால் நீ கழுகப்பட்டிருக்கிறா. அவருடைய பார்வையில் நீ நல்ல தாட்சை கொடியாயிருந்து கொண்டிருக்கிறா. அந்த ரசம் இனிமையாக இருக்கிறது, புளிப்பில்லை. ஹல்லேலூயா. அது இனிமையாக அவருடைய தாகம் தீர இனிமையா இருக்கிற அவருடைய தாட்சை தோட்டம் வாடி போகாத பெண், அவருடைய வல்லமை எப்போது உனக்கு நீர்ப்பாய்ச்சலாக அற்புதத்தின் வல்லமையை நான் உன்னோட கண்காணிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த மாதத்தில் ஆண்டவராகிய கடவுள் இரட்டிப்பான
வாடி போனாயோ, சோர்ந்து போனாயோ, பயந்து இருக்கிறாயோ, என்ன செய்வே? பெற்றுக்க பெற்றுக்க. அவே வல்லமே வல்லமே, நிற்பாச்சல் வல்லமே. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்வார். விசுவாசத்தோட பெற்றுக்க பெற்றுக்கலாமே. உனக்கு வறுமை இல்லை, ஹல்லேலூயா. உனக்கு வேதனை இல்லை, ஹல்லேலூயா. நீங்கள் தனவானாய் மாறுவீர்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தாட்சே, இது தோட்டத்தை ஆண்டவர் கண்காணிக்கிறது மட்டுமல்ல, நீர்ப்பாய்ச்சலை அனுப்புகிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூணாம் நிலையில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் வாசிப்போம். ஒருவரும் அதற்கு தீங்கு செய்யாதபடி இரவும் பகலும் நாம் காவல் காக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தாட்சை தோட்டத்திலே எவனும் அதை தொடாதபடி, அதற்கு எந்த தீங்கும் செய்யாதபடி, எந்த பலன் கொடுக்கக்கூடிய நிலையிலே, பலன் கொடுக்கிற தாட்சை தோட்டத்தை பலன் கொடுக்க முடியாத நிலையிலே, எந்த தீங்கும் செய்யாதபடி இரவும் பகலும் நாம் பாதுகாக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ராயலை காக்கிற தேவன் இதோ தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, ஹல்லேலூயா. அவர் அயர்வதும் இல்லை, தூங்கி போவதும் இல்லை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவு பகலாக ஆண்டவர் நம்மை கண்காணித்து பாதுகாக்கிறார். எதற்கு பாதுகாக்கிறார்? இந்த தோட்டத்தை, இந்த தாட்சை கொடியை எவனு எந்த தீங்கும் செய்யாதபடி நாமே இரவு பகலாக பாதுகாப்போம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் எல்லாம் அவருக்கு ஒளியாகவே இருக்கிறது. சூரியன் மறையும் போது நாம் இரவு என்று சொல்லுகிறோம். இதோ சூரியன் பிறக்கும் போது நாம் காலை பகல் என்று சொல்லுகிறோம். நம்மளை எப்படி ஆண்டவர் பேசுகிறார்? இரவு பகலாக நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரவு நேரத்திலே நாம் தூங்குவோம், ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பகலிலும் பாதுகாத்துக் கொள்கிறார், இரவிலும் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உன் பயணத்தை பாதுகாத்துக் கொள்வார். பகல் நேரம் நீ செய்கிற வேலையோடு ஆண்டவர் இருப்பார். உன்னுடைய செயல்முறைகளோடு கடவுள் இருப்பார். உன்னுடைய சிந்தனையோடு கடவுள் இருப்பார். உன்னுடைய விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இரவு நேரம் வரும்போது உன் தூக்கத்தை கடவுள் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உன் இல்லத்தை, உறவிடத்தை, சம்பத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியத்தை பாதுகாக்கிறார், ஆலயத்தை பாதுகாக்கிறார், ஊழியர்களை கடவுள் பாதுகாக்கிறார், எல்லா ஜப வழிபாடுகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த தாட்சை கொடியே, இந்த தாட்சை தோட்டத்தை எவனு எந்த தீங்கும் செய்யாதபடி இரவு பகலாக பாதுகாத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஏனெனில் இரவு நேரத்தில் அழகையானவர் சதிக்காரங்க மனிதர்கள் இந்த தோட்டத்தை சேதப்படுத்த எழும்புவார்கள். ஆதலால் இரவு நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, பாதுகாக்கிற தேவன் அயர்வதும் இல்லை, அவர் தூங்கி போவதும் இல்லை. எப்போதும் அவருடைய பிள்ளைகள் இஸ்ராயேல் யார்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள், அவரை போற்றுகிறவர்கள். அந்த இஸ்ராயேலை கடவுள் இரவு பகலாக அந்த தோட்டத்தை கடவுள் பாதுகாக்கிறார்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பே கடவுள் தாட்சி கொடி என்று சொல்லுகிறார். தாட்சி கொடி தோட்டம் என்கிறார். இதோ நல்ல ரசம் கொடுக்கிற புளிப்பில்லா ரசம் கொடுக்கிற தாட்சி தோட்டம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புளிப்பில்லா ரசத்தை கொடுக்கிற தாட்சி தோட்டம் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதோ நீங்க நல்ல கனி கொடுக்கிறீர்கள். எதெல்லாம் நல்ல கனி கொடுக்கிறீர்கள்? ஆண்டவரை தேடுகிறீர்கள், வாசிக்கிறீர்கள். அவர் உனக்கு நன்மை செய்யும் போது, நீர் பாச்சலவனில் அனுப்பும் போது நீ சாட்சி பகிர்ந்து கொள்கிறார். உன்னுடைய சாட்சினால் அநேகருக்கு விசுவாசத்தை நம்பிக்கையையும் நீ ஆதாயமாக்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதோடு மட்டும் அல்ல, நல்ல தாட்சி கொடிகள் ஊழியத்தை தாங்கக்கூடியது, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியது, காணிக்க செலுத்தக்கூடியது, பரித்தலை செய்கிறது, ஊழியர்கள் மசாரிக்கிறது. இதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு கடவுளுக்கு நீங்க நல்லதை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களினால் ஊழியம் வளர்கிறது, உங்களினால் ஊழியம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களினால் அரசு அவருக்கு எழும்புகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியத்தை தாங்குகிற, ஆண்டவருக்கு கொடுக்கிற, ஆண்டவருக்கு நான் ஓடுகிற, பாடுகளை சுமக்கிற, எந்த நிலையிலும் சோர்வடையாதபடி கடவுள் மேல் விசுவாசம் கொண்டு அவரில் நிலைப்படுகிற, எல்லா ஜெபவழி பாடுகளுக்கு பங்கெடுத்து ஆத்துமா சோர்வடையாதபடி, ஆத்துமா வாடி போகாதபடி இதோ நீ ஆண்டவரை தேடுகிற அந்த நிலைகளே அவருடைய பார்வையிலே நல்ல தாட்சி தோட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தாட்சி தோட்டத்தை கடவுள் சொல்லுகிறார், உங்களை நான் கண்காணிப்பேன். கண்காணிக்கிறது மட்டும் அல்ல, நீர்ப்பாய்ச்சலை உனக்கு அனுப்புவேன். நீர்ப்பாய்ச்சலை அனுப்பிவிட செழிப்பாக்க கூடியதல்ல. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் செழிக்கும் போது எந்த தீங்குகளோ எந்த பொல்லாப்போ உன்னை ஆலயத்திலிருந்து, ஊழிய பாதையிலிருந்து, இதோ கடவுளிலிருந்து பிரிக்காதபடி, எடுத்து பிடுங்கி எறியாதபடி நான் இரவு பகலாக உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தாட்சி தோட்டத்தை காண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இது நல்ல புளிப்பில்லாத, நல்ல ரசம் எடுக்கக்கூடிய தாட்சி தோட்டத்தை நோக்கி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். பாதுகாத்துக் கொள்வோம். நீ அவரை தாங்குவதால், ஊழியத்தை தாங்குவதால், ஆலயத்தை தாங்குவதால், உன்னால் ஆலயத்தின் காரியங்கள் நிறைவேறுவதால் அவருடைய பார்வை எப்போது உன்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு கொள்ளை வியாதி வராதபடி, உனக்கு மரணங்கள் வராதபடி, உனக்கு எந்த சேதம் வராதபடி, உனக்கு எந்த ஆபத்து வராதபடி நல்ல தாட்சி ரசம் கிடைக்கிற தோட்டத்தை அவர் எப்போது இரவு பகலாக பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் இந்த தாட்சி தோட்டம் இந்த ஆலயத்துக்கு தேவை என்பதை அவர் அறிந்தபடினாலே எல்லா நிலையிலும் அவனை ஆசீர்வதித்து அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறார், உன் சரீரத்தை பாதுகாக்கிறார், உன் விசுவாச பாதையை பாதுகாக்கிறார், ஆவிக்குரிய பாதை கடவுள் பாதுகாக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபத்துக்கு வருகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பார்வையில நல்ல தாட்சி கொடி, அவருடைய பார்வையில
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்மையும் ஆலயத்தையும் ஊழியத்தை கடவுள் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தை தவிர்க்க வேண்டும், ஊழியம் இல்லாமல் போக வேண்டும், இது வளராமல் போக வேண்டும், இதனுடைய மகிமை சேதப்பட்டு போக வேண்டும் என்று அழகையானவர் நினைக்கிற நேரத்தில் எல்லாம், அவன் மனிதர்களை எடுத்து செயல்படுகிற நேரத்தில் எல்லாம் அவருடைய நிர்பாச்சல் ஆலயத்தில் பாய்கிறது. ஹல்லேலூயா. ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சேதப்படுத்த செயல்படுகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் நிர்பாச்சலை அனுப்புவதால் அந்த தோட்டம் வளர்ந்து கிளைவிட்டு கனி கொடுக்கிறது. அழகையானவர் வெட்கமடைந்து ஓட ஆண்டவரே கண்காணித்து அவரே நிர்பாச்சலை போட்டு ஒவ்வொரு ஆண்டு செப ஊழியங்களை கட்டி எழுப்பி அவருக்கான மக்களை கொண்டு வந்து ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. நன்றி. நீங்கள் சாட்சிகளாக ஆலயத்திலே ஜொலிப்பீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தீங்கிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த மாதம் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஜீவனுக்கு காலம் வரை ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்காணிக்கிறார் ஆண்டவர். நீர்ப்பாய்ச்சலை போடுகிறார் ஆண்டவர். கனி குடிக்கிறது. எப்போது தண்ணீர் ஊற்றப்படுகிறது, உன்னதத்திலிருந்து அவருடைய சத்தம் உண்மையில் கடந்து வருகிறது. தீர்க்க தரிசனம் வருகிறது. வாக்கு தத்தம் உண்மையில் இறங்கி வருகிறது. உன்னுடைய சோர்வுகள், கண்ணீர்கள், கண்கள், பாடுக, துன்பங்கள் எல்லாவற்றையும் காண்கிற மகிமை ஆண்டவர் நீ கண்ட கனவு உன்மேல் நிர்பாச்சலை அனுப்பி உன்னை செழிப்பாய் மாற்றி எந்த தீங்கு உனக்கு நடக்காதபடி இரவு பகலாக ஆண்டவரை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அவர் ஆவியானவர் செலுத்திக் இருக்கிறார். ஆவியானவர் ஆசீர்வதிக்கிறார், செலுத்துகிறார், பெற்றுக்கிறார், நிர்பாச்சலை அனுப்புகிறார். ஆண்டவரை தேடுகிறவர்கள் வெட்கமடைந்து போவதில்லை. அவரை நாடி நிற்கிற மக்கள் தலை குனிவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இருந்தார். இந்நாளுடைய சாட்சிகளை கேட்டீர்கள். ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் செபிக்கிறதில் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படை செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் அடிப்படை நான் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த மாதம் 3 நிலையில் ஆசீர்வதிக்கிறார். கடவுள் நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை தாங்கக்கூடியவர்கள் தகுதி உடையவர்கள். ஆலயத்துக்கு கடவுளுக்கு கொடுக்கிறவர்கள் தகுதி உடையவர்கள். எல்லா செப வழிபாடில் பங்கெடுக்கிறவர்கள் தகுதி உடையவர்கள். மகிமை வீட்டார்கள் தகுதி உடையவர்கள். ஹல்லேலூயா. ஊழியர்கள், ஆண்டவருக்கென ஓடுகிற ஊழியர்கள் தகுதி உடையவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உனக்கு இன்று சொல்லப்படுகிற இந்த வாக்குத்தத்த கடவுள் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ கடந்து வந்த இந்த பாதையே எப்போது நீர்ப்பாய்ச்சலை காணக்கூடிய ஒரு நதியா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தாட்சி ரசம் கொடுக்கிற, பிழிப்பில்லாத ரசத்தை கொடுக்கிற தாட்சி தோட்டமே
இந்த ஆலயத்தில் நட்டு வைக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்டு வைக்கப்படுகிற மட்டு அல்ல, இதோ மனிதர்கள் அல்ல, இங்கு வரக்கூடியவர்களை கண்காணிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இரவு பகலாக பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஏனெனில் இரவு பகலாக எப்போது துதி பலிகள் இரவு ஜெபங்கள் நடக்கக்கூடிய இந்த நதியிலே ஆண்டவருடைய பார்வை இங்கு வரக்கூடிய மக்கள் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் உனக்கு ஆண்டவர் திரளான அற்புதங்களையோ, திரளான நன்மைகளையோ, திரளான அதிசயங்களையோ ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 120 4-5 வசனம் வாசிப்போம். இதோ இஸ்ராயேலை காப்பவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை காக்கிறார். ஆண்டவர் உன் வலப்புறத்தில் உன் பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ இஸ்ராயேலை பாதுகாக்கிறவர், கண்காணிக்கிறவர். அவர் அயர்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உன் வலப்புறமாய் இருக்கிறார். அவர் எப்போது உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. உன் கணவன் தூங்குவதில்லை. ஹல்லேலூயா. அவர் அயர்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ராயேலின் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை சுகந்தரிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்போது அவர் பாதுகாக்க தூங்காமல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனம். ஆண்டவர் உன்னை காக்கிறார். ஆண்டவர் உன் வலப்புறத்தில் உன் பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை காக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பாதுகாப்பாக வலப்புறத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு வலப்புறத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வலப்புறம் என்று சொல்லப்படுகிறது நல்லது. ஹல்லேலூயா. நல்லதே செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. நல்லவர்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருப்பார். தேவிகளுடைய தேவ பிள்ளைகளோடு, இஸ்ராயேலோடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாப்பாக இருக்கிறார். எகிப்தியனை கொண்டு செல்லாதபடி பாதுகாப்பாக இருக்கிறார். கோலியாத் உனக்கு முன்னால் எழும்பாதபடி அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வலப்புறத்தில் இருக்கிறார். ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். வாசிக்கிற தேவ பிள்ளைகளோடு இருக்கிறார். உழைப்பினால் ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்தை நினைக்கிற, கனப்படுத்துகிற தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வலப்புறம் என்றால் எப்போதும் செபிக்கக்கூடியவர்கள், வேதத்தை புரட்டி தியானிக்கிறவர்கள், வேதத்தின்படி நடந்து கொள்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை பறைசாற்றுகிறவர்கள், இதோ சாட்சிய வாழ்க்கை விடவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தாட்சி செடி தோட்டம். ஹல்லேலூயா. அவருக்கு நிம்மதியாக இதோ கசப்பில்லாத புளிப்பில்லா ரசம். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ராயேல் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அயர்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் நாடு சொல்லுகிறார், உன் வலப்புறமாக நான் இருக்கிறேன், பாதுகாத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை கண்காணிக்கிறேன், உன்னை காத்துக் கொள்கிறேன். உன் வலப்புறமாயிருந்து உனக்கு பாதுகாப்பை தருகிறேன். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபம் என்றால் அது ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவன் சோர்ந்து போகாதே. உன்னுடைய துன்பத்தை கண்டு, உன் வேதனை கண்டு நீ சோர்வடையாதே. உனக்கு ஜெயம் தேடி வரும். ஹல்லேலூயா. நீ ஜெயம் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய
ஹalleluya. உன் ஜெபம் பாதுகாப்பை கொடுக்கும் ஹalleluya. உன் முழங்கால் குடும்பத்தை உயர்த்தும் ஹalleluya. உன் வளர்ப்பின் மேலால் உனக்கு சம்பத்துக்களை உன் சந்ததிகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ஹalleluya. ஆண்டவருக்கு நீ கொடுக்க வேண்டும். அவருடைய உழைப்பினால் அவருடைய ஊழியம் திருப்தியாக வேண்டும். அவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர்ந்து மேலாக வேண்டும். அப்போது ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார் ஹalleluya. கண்காணிப்பார், நீர்ப்பாய்ச்சலை அனுப்புவார். எந்த தீங்கு இந்த உலகத்தில் உனக்கு நடக்காதபடி அவர் பாதுகாக்கிறது மட்டும் அல்ல, அயர்வதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எப்போதும் அவருடைய பார்வை எந்த திருடர் வந்து பறிக்காத பாதுகாப்பார் ஹalleluya. நீ அவருக்கு கொடுக்க கொடுக்க, நீ அவருக்கு வாட வாட உன் பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர்களை ஆண்டவருடைய நல்ல தார்ச்சை தோட்டம் ஹalleluya. ஊழியம் ஊழியம் என்றால் பணத்துக்கு ஊழியம் செய்கிறதல்ல, காணிக்கைக்கு ஊழியம் செய்கிறதல்ல ஊழியம் ஹalleluya. மக்களுக்காக முழங்கால் இருக்க வேண்டும், மக்களுக்காக வாசிக்க வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும் ஹalleluya. அவர்களை உருவாக்கக்கூடியதே ஊழியம் ஹalleluya. அவருடைய விருப்பத்தின்படி எப்போது வரலாம் எப்போது போகலாம் என்று காணிக்கை கொடுப்பதால், காணிக்கை போடுவதால், ஊழியத்தை தாங்குவதால் தலையாட்டி பொம்மையை போல ஆட்டி ஆட்டி கொடுக்கிறதல்ல ஊழியம் ஹalleluya. கண்டிப்பு தண்டிப்பு எங்கே இருக்கிறதோ அதுவே ஊழியம் ஹalleluya. உன்னை கடவுளுக்கு நல்ல தாட்ச தோட்டமாக உன்னை உருவாக்கி வளர்த்தி கொடுக்க வேண்டும் ஹalleluya. உன்னை யார் நட்டு வைக்க வேண்டும்? உனக்கென நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே உன்னை நட்டு செடியாய் வளர்த்து நீ கனி கொடுக்கிற கனி ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் ஹalleluya, ஹalleluya. மகிமை ஊழியர்கள், மகிமை விசுவாசிகள், மகிமை மக்கள் நல்ல தாட்சி தோட்டம் ஹalleluya. அதனாலதான் மகிமை ஆலயம் எழும்பியது ஹalleluya. எல்லார் கைத்தாளத்தோடு உங்கள் உழைப்புகள், உங்கள் செபங்கள், உங்கள் கண்ணீர்கள் அவர் காலத்தை எழுப்பியது, நிர்பாச்சலை எழுப்பியது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்கிறார். ஆண்டவரை தேடுகிற நல்ல மக்களோடு, நல்ல ஊழியர்களோடு, சாட்சிய வாழ்க்கை வாழ்கிற நல்ல ஊழியர்களோடு, ஊழியத்தை அன்பு செய்கிற, ஊழியத்தை எல்லா நிலையிலும் தாங்குகிற மக்களோடு ஆண்டவர் எப்போதும் பலப்புறமாய் இருக்கிறார் ஹalleluya, ஹalleluya. உன் ஜெபத்தோடு கடவுள் இருக்கிறார், வேண்டுதல் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், நீ கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவர் இருக்கிறார், எல்லா நிலையிலும் ஆண்டவர் உன்னோடு இருப்பார் ஹalleluya, ஹalleluya. 6, 7, 8 வாசிப்போம். பகலில் வெயில் உனக்கு தீங்கு இழைக்காது, இரவில் நிலாவும் தீமை ஒன்றும் செய்யாது ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இயற்கை சீற்றமும் நமக்கு எதிராக எழும்பு, இந்த வெப்புக்கள் நமக்கு எதிராக எழும்பு, நமக்கு கொடூரமான வியாதியை கொண்டு வரும். இரவு நேரங்கள் நடமாடுகிற பொல்லாத அந்தகாரங்கள் இயற்கைகள் நமக்கு எதிரான தீங்குகளை செய்யும். அந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் ஹalleluya. இயற்கையும் ஆண்டவர் அடங்க பண்ணுவார் ஹalleluya. இரவு பகலாக கண் விழித்திருக்கிற மகிமை ஆண்டவர், அரியணையிலிருந்து கண்காணிக்கிற ஆண்டவர் இரவு பகலாகவும் பாதுகாக்கிறார் ஹalleluya. இந்த பகலும் தீங்கு செய்யும், இரவும் தீங்கு செய்யும். அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து, இயற்கையிலிருந்து கடவுள் நம்மை
பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கை கொண்டு வருகிற ஆபத்திலிருந்து, இயற்கை கொண்டு வருகிற வியாதியிலிருந்து, இயற்கை கொண்டு வருகிற கொடூரமான கொள்ளை வியாதியிலிருந்து இரவு பகலாய் கடவுள் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த தார்ச்சி தோட்டத்தை, இதை எவனும் எந்த தீங்கு செய்யாதபடி இரவு பகலா நான் பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா தீமையிலிருந்து உன்னை காப்பார், அவரே உன் ஆன்மாவையும் காப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா தீமையிலிருந்து உன்னை காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா. உனக்கு துன்பம் வரும்போது, உனக்கு வேதனை வரும்போது நீ என்ன செய்கிறாய்? சோர்ந்து போகிறாய். எல்லார ஊழியம் செய்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு என்ன இருக்கிறது என்று ஆவியானவரை துக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. எல்லா தீங்கு என்றால் என்ன? நீ எல்லா விதமான பாவத்தை விட்டு பரிசுத்தமாகிய பின்பு திரும்பி அந்த பாவத்தை, அந்த தீங்கை நீ செய்ய நினைக்கும் போது ஆவியானவர் உனக்கு தடை நிறுத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு வளர்த்தி தருவார், உன்னோடு பேசுவார். இந்த பாவத்தை செய்யாதே, ஆண்டவருக்கு எதிராக இந்த தீங்கை செய்யாதே, உன் ஆத்மாவை கொல்லாதே என்று உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றுவார், பாவத்திலிருந்து காப்பாற்றுவார், இச்சையிலிருந்து காப்பாற்றுவார், சிற்றின்பத்திலிருந்து காப்பாற்றுவார், மந்திரவாதியை தேடி போகாதவனை காப்பாற்றுவார், உனக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. எல்லா பாவ தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்றுவார், உன் ஆத்மாவையோ காப்பாற்றுவார், உன் ஆத்மா பாதாளத்தில் போகாதபடி ஆண்டவரின் ஆத்மாவை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நாம் உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நினைக்கிறோம், அது மட்டும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவையும், உன் ஆவிக்குரிய பாதையையும், உன் ஊழிய பாதையையும், உன் ஆலயத்தையும், ஊழியத்தையும் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகும்போதும் காப்பார், வரும்போதும் காப்பார். உன் பயணத்தோடு ஆண்டவர் இருப்பார், போக்கிலும் வரத்திலும் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், இப்போதும் எப்போதும் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் உன்னை காப்பார். ஹல்லேலூயா. போகும்போதும் வரும்போது உன்னை காப்பார், இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் பாதுகாக்கிற ஆண்டவர் இந்த மாதவனை சொல்லுகிறார், கண்காணிப்பேன். ஹல்லேலூயா. அந்த கண்காணிப்பின் வார்த்தை தான் உன் பக்க வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுவோம், இப்போதும் எப்போதும் பகலும் இரவும் பாதுகாத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. காப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை நம்மால் காக்க முடியாது, நம்முடைய மனைவியை காக்க முடியாது, ஆழக்கடல் செல்லக்கூடிய கணவனை காக்க முடியாது, ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர், அவன் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லோ மரமோ அல்ல, உன் ஆண்டவர் அறியாமல் இருந்து எல்லாவற்றையும் புதிதாய் செய்கிற, எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. இப்போது எப்போது வந்து காப்பவர். ஹல்லேலூயா. எல்லா தீங்கிலிருந்து காப்பவர். ஹல்லேலூயா. உன் ஆத்மாவின் சரீரத்தை வாழ்க்கையும் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு கொடுக்காமல், நீ ஊழியத்தை தாங்காமல் எதை மக்களுக்கு சேர்த்து வைப்பாயோ அதை ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு கொடுத்து போக உன் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கும் உனக்கு சேகரிக்கும் போது அவர் காப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது காப்பேன், எப்போது காப்பேன். ஹல்லேலூயா. உன்னுடைய சந்ததி
ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் ஜொலிக்கிறதே நீ கண்டு மகிழ்வா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆண்டவர் காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். இருளில் உலவும் கொள்ளை நோய், நண்பர்களில் துன்புறுத்தும் ஆபத்து எதற்குமே நீ அஞ்ச வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் நடக்கக்கூடிய கொள்ளை நோய்களை நோக்கி உனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நினைத்து நீ அஞ்ச வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கொள்ளை வியாதி வந்தது, ஒரு கொள்ளை வியாதி வந்தது, எல்லாரும் அழித்துக் கொண்டிருந்தது, அச்சத்தை கொடுத்தது, நடுக்கத்தை கொடுத்தது. நம்முடைய கடலோர பகுதியில் அது பற்றி எறிந்தவுடனே ஆண்டவர் அடைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொள்ளை வியாதி வரும்போது ஆண்டவர் உன்னை காப்பார். ஹல்லேலூயா. உனக்கு வரக்கூடிய ஆபத்தை நினைத்து அஞ்சாதே. ஹல்லேலூயா. யாருக்கு ஆபத்து வருகிறது அது நமக்கு வந்து விடுமோ, அஞ்சாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்காணிக்கிறார், இப்போதும் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார், இப்போது எப்போது காப்பாற்றுகிறார். நம்மையே பொற்க வரத்தையும் பாதுகாக்கிறார் ஆண்டவர். அஞ்சாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நடக்குமோ? இல்லை. ஹல்லேலூயா. எதை நடத்தி அஞ்சாதே. ஹல்லேலூயா. நீ நம்புகிற ஆண்டவர் உனக்குண்டு. ஹல்லேலூயா. நீ நம்புகிற கடவுள் உனக்குண்டு. ஹல்லேலூயா. நீ தேடுகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கடவுளாக நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து கொண்டிருந்தார். ஆவிக்குரிய நிலையிலும் உலகத்துக்குரிய நிலையிலும் நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். நம்மோடு கடவுள் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அதனால் நல்ல தாட்சி தோட்டமே இதோ அவருக்கு பலன் கொடுக்கிற, நல்ல ரசம் கொடுக்கிற, இனிப்பான ரசம் கொடுக்கிற தாட்சி தோட்டமே, நீ கலங்காதே. ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் நீ சரியா இருக்கிறாயோ, எந்த தீங்கு உனக்கு வருவதில்லையே, எந்த ஆபத்து உனக்கு நேரிடுவதில்லையே. எந்த கொடிய வியாதி மலையை போல் வந்தாலும் உனக்கு முன்னால் அது தூளாய் போகும். ஹல்லேலூயா. எந்த துன்பம் உன்னை தேடி மலையை போல் உனக்கு கண்டாலும் அது உனக்கு முன்னால் அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஏனென் ஆண்டவர் உனக்கு வலப்புறமாயிருந்து உன்னை பாதுகாக்கிற கடவுளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை மட்டும் அல்ல மனைவியை, உன் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுவார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுவார். தாய் தந்தையர்கள் ஆண்டவரை தேடும் போது அந்த பிள்ளைகள் செழிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்று நமக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் கடவுள் நமக்கு நிறைவேற்றி நடத்தி முடிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை செபிக்கும் போது அதை ஒரு விண்ணப்பத்தை போன்று நீங்கள் அந்த வசனத்தை சொல்லி செபியுங்கள். ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. உன்னை சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கண்காணிக்கிறதும் உனக்கு பாய்ச்சலை அனுப்புகிறதும் உன் ஆத்மாவுக்கு பசி இல்லை என்பதும் உன்னுடைய உலகத்தின் நிலையிலும் உனக்கு எந்த குறை இல்லை என்பதையும் ஆண்டவர் உனக்கு வெளி நடத்தி இரவும் பகலாக காக்கிற கடவுள், இப்போதும் எப்போதும் காக்கிற கடவுள் நம்மை காத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Baba, glory to Baba, glory to Baba, glory to Baba, Vallabhe, 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 Abhishek, அற்புதத்தின் வல்லமே, அமே, அமே, எல்லா மக்களுக்கு வெற்றிங்க, நீ பாய்ச்சலை போடுங்க.
இருக்கிறார்கள், சோர்ந்திருக்கிறார்கள், வாடி போகிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், கடன் நெருக்கத்தோடு இருக்கிறார்கள், துன்பத்தோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். ஊற்றுங்காண்டவரே, ஊற்றுங்காண்டவரே, நீர் பாய்ச்சலை போடுங்க, நீர் பாய்ச்சலை ஊற்றுங்க, எப்போது ஊற்றுங்க, மக்கள் செழிக்க மாதம் ஆண்டவரே ரெட்டிப்பாக ஊற்றுங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுங்க, ரெட்டிப்பான நன்மைகளை ஊற்றுங்க. Glory to Lord, glory to Lord, glory, 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 glory. Samba ba 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 ba. Ibala bara ba 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 ba. Ibala bara ba la ba. Akine, akine. உன் பாவத்தை சித்தரிக்கும் அக்கினே, சாபத்தை உடைக்கிற அக்கினே, தீமைகளை உடைக்கிற வல்லமே, வல்லமே நக்கினே, வல்லமே நக்கினே, அபிஷேக அக்கினே, அக்கினே பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டு, பற்றி எறியட்டவே, பற்றி பந்தளிக்கட்டவே. ஆவியானோர் செயலாற்றுகிறோம். எல்லாரும் விண்ணப்பங்களுக்கு ஜெபிப்போம். வாத கடவுள் நம்மோடு பேசுகிறோம். வார்த்தை, வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றி தருவார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தளராத விசுவாசத்தோடு, தளராத நம்பிக்கையோடு ஜெபிப்போம். Bala bara bala bara ba 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 ba. Nikambada bara bata ba 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 ba. Akine 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 akine. Vallame akini vallame vallame akini vallame. உச்சிங்க தடைகளை உரைத்து விடுங்க. அக்கினியை போடுங்க, அக்கினியை போடுங்க, வல்லமே போடுங்க. ரிபா பா 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 பா. ஆசீர்வதிங்க மக்களை, ஆசீர்வதிங்க மக்களை, ஆசீர்வதிங்க, ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க. எல்லாருடைய கடன் தொல்லை உடையட்டு, எல்லாருடைய கடன் வேதனை உடையட்டு, எல்லாருடைய தின்பம் உடையட்டு, அவமானம் உடையட்டு, பாடுகள் அகன்று போகட்டு. ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிங்க, உயர்வு சம்பளங்களை கொடுங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. Glory to Lord, praise the Lord. Riba raba ta bala ba 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 ba. Rigabara ba da ba 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 ba. ஆசீர் தடைகள் உடையட்டு, ஆசீர்வாத தடைகள் உடையட்டு. அமே நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கடலோர மக்களை ஆசீர்வதிங்க, படகு வெள்ளங்களை மீனா நிரப்புங்க, நிரப்புங்கப்போ. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, கரையோர மக்களை ஆசீர்வதிங்க, எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. ஆமே நன்றி ஆண்டவருக்கு நன்றி. குடும்பமாய் கடந்து வந்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இறை மக்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்க. மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க, இவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இவர்கள் வேண்டிக் கொள்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. சோதரி 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 சோதரி. பாலா பாலா பாரா பாத்தா பாபா 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 பாரா 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 பாத்தா பாபா 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 பா. பாலா பாரா பாரா பாத்தா பாலா பாபா பாபா பாபா. பாபா தா பாலா பாரா பாத்தா பாலா பாலா பாலா. வல்லமே வல்லமே வல்லமே, ஆசீர்வதின் வல்லமே, ஆசீர்வதின் வல்லமே. ரீஷா பாலா 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 பாரே பாபா பாபா தா பா. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. எல்லா தடைகள் வெளியேறட்டு வெளியேறட்டு, இருள் வாழ்க்கை வெளியேறட்டு. அமே அழகையானவே, மக்களை வஞ்சிக்காத பெண்ணே, நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. பாய்ச்சலிலே இவர்களை நிலை நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. அமே ஆசீர்வதிங்க, ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்க.
வல்லமே ஆவியை ஊற்றுங்க, வல்லமே ஆவியை ஊற்றுங்க. எட்டிப்பான வல்லமே, ஆசீர் வல்லமே எல்லார் மேலே அமே சுகமளிக்கு வல்லமே போடுங்க, எல்லார் மேல் போடுங்க ஆண்டவரே. எல்லா யாதி தொல்லைகளை எரித்து விடுங்க ஆண்டவரே. அமே சுகமளிக்கு வல்லமே எல்லார் மேல் பாய்கிறது. இடம் கரவைத்து செபிப்போ. அற்புதத்தின் வல்லமே யாதிகளை உடைக்கட்டு, கட்டிகளை கரைக்கட்டு, வைரஸ் காய்ச்சல் யாதியை வெளியேற்றட்டு, வர நச்சங்களை வெளியேற்றட்டு, பொல்லாத யாதிகளை வெளியேற்றட்டு. அற்புதம் நடக்கட்டாமே, அற்புத விடுதலை, அற்புத விடுதலை. ஆசீர்வதிக்கிறாராமே. ஆண்டவருக்கு நன்றி, ஆசீர்வதிக்கிறேன். ஆமே, நன்றி. எல்லா நன்மைகளா நிரப்பி ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் ஆமே அவர்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் மாறட்டும் ஆண்டவரே. ஆமே, இந்த மாதம் முழுவதும் நீர்ப்பாய்ச்சலிலே ஆமே இவர்கள் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த நன்மை குறைபடாது இருக்கட்டும். இவர்கள் நாம ரெண்டு பகாது இருக்கட்டும். ஆமே, அவர்கள் பசியோடு இருக்காதபடி நிரம்பப்படட்டும். ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களுடைய விண்ணப்பத்தை எல்லாரும் இங்க கரத்தை தந்து செபிக்கிறேன். செபங்க நல்ல பிதாவே.